டிடிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மழலை செல்வம் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்க ஒரு விஷயம். என்ன கவலை இருந்தாலும் நமக்கு மறக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை தான். ஆனா இன்றைய கால சூழ்நிலையில அந்த குழந்தைகளை ஈன்றெடுப்பதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒருத்தர் கருவுறுவதே ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய காலங்கள். அப்படி கடினப்பட்டு உருவான கரு சிதைத்து போயிடுச்சு அப்படின்னா அது அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரும் சோகமாகவே அமையுது. அது ஒரு துக்கம் இருந்தா அடுத்து ரெண்டாவது விஷயம், அடுத்து திரும்பி நமக்கு கரு உற்றோம்னா திருப்பி இது மாதிரி கருச்சிதைவு ஏற்படுமா இல்ல அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். சோ அதற்கு ஒரு வகையில தெளிவு கிடைக்கும் வகையில தான் இந்த பதிவு அமைகிறது. யூஸ்வலா கருச்சிதைவு அப்படிங்கிறது எந்த வாரம்னா ஒரு 5 மாதத்துக்குள்ள, அதாவது 20 வாரத்துக்குள்ள உருவான கருவானது தங்கப்படாமல் வெளித்தள்ளப்படுது. இல்ல அதோட இறுதிய துடிப்பு சரியில்லை, இல்ல குறைபாடு இருந்ததுன்னா வெளித்தள்ளப்படும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருச்சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு கருவுற்றதே தெரியாம கருச்சிதைவுகள்லாம் ஏற்பட்டிருப்பாங்க. நார்மல் பீரியட்ஸ் மாதிரி நினைச்சிருப்பாங்க. சோ ஏன் இந்த மாதிரி கருச்சிதைவு ஏற்படுது அப்படின்னா, யூஸ்வலா ஒரு ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா என் வகை தாதுக்கள் ரொம்ப முக்கியம். சாரம், செந்நீர், கொழுப்பு, எண்பு, மச்சை, சுக்கிலம், சோனிதம் அப்படின்னு. இதுல சித்தர்கள் இந்த சுக்கிலம் சோனிதத்தை கடைநிலையில வச்சிருக்காங்க. இப்ப சாரம், நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு உண்டு, அந்த உணவு உண்டா பத்தாது, நான் சாப்பிட விட்டுறதுன்னா நான் நல்லா இருக்கேன். அந்த உணவு ரத்தத்துல கலக்கணும். செந்நீர், அதுக்கப்புறம் அது நம்ம தசைகளுக்கு எடுத்துட்டு போகணும், ஒவ்வொரு செல்களுக்கு எடுத்துட்டு போகணும், எலும்புகளுக்கு எடுத்துட்டு போகணும், அந்த எலும்புக்குள்ள இருக்க மச்சைக்கு எடுத்துட்டு போகணும். கடைநிலையாதான் சுக்கிலம் சோனிதம் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாதான் ஆண்களுக்குரிய அந்த சுக்கிலமும் பெண்களுக்குரிய அந்த சோனிதமும் ஆரோக்கியமான கரு, ஆரோக்கியமான ஆணோட விந்தோ பெண்ணோட ஆரோக்கியமான கருமுட்டியும் சேர்ந்துதான் ஆரோக்கியமான கரு உண்டாகும். சோ அப்போ ஒரு கருச்சிதைவு ஏற்படுதுன்னா இருவரில் 2 பேருக்குமே குறைபாடு இருக்கலாம், இல்ல யாராவது ஒருத்தருக்கு குறைபாடு இருக்கு. ஈவன் அதனாலதான் ஒரு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கூட கருச்சிதைவு ஏற்படுவதற்குரிய காரணம் இதுதான். சோ அதனால இருவரும் ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்தது அண்மை காலமாக அதிகமாக கருச்சிதைவுகள் ஏற்படுவதற்கு காரணம் தைராய்டும் ஒரு பிரச்சனை. சோ ஹைப்போதைராய்டு முன்னாடியே இருந்திருக்கலாம், இல்ல அதற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்கலாம், எடுக்காம விட்டுருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தேவையான அளவு சரியான அளவு தைராய்டு மாத்திரை சாப்பிடாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால கருச்சிதைவுகள் ஏற்படும். அதே மாதிரி அந்த குழந்தையோட அந்த ஹார்ட் பீட் சீரா இல்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். சத்து குறைபாடு, ஃபோலிக் ஆசிட், அயன், இந்த மாதிரி சத்து குறைபாடு, விட்டமின் B12 இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் இருந்தாலும் கரு தங்காமல் கருச்சிதைவுகள் ஏற்படும். சோ அதனால சத்து மாத்திரைகளை முன்னாடியே, சத்து குறைபாடு இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம உணவுல எடுக்கிற அளவுக்கு இருக்கா, இல்ல சப்ளிமெண்ட் இருக்க அளவு இருக்கான்னு பார்க்கணும். சோ இதை கருவுறுவதற்கு முன்னாடியே நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். சிலருக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீரா இல்லாம இருக்கும், கருவுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம். சோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து அதை முன்னரே சரி செஞ்சிடணும். ஓகே, கருச்சிதைவு ஏற்பட்டாச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரோமோசோம்ஸ் குறைபாடு. சோ குரோமோசோமும் ரொம்ப முக்கியம். அதோட எண்ணிக்கை இதுல சீரா இல்லைனாலும் அதுவும் நமக்கு கருச்சிதைவுக்கு ஏற்படும். அப்போ ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டுருச்சு, நான் இந்த சத்துக்கள் குறைபாடுலாம் இருந்தேன், இதை நான் சரி பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எவ்வளவு காலம் கழித்து திருப்பி அடுத்த கருவுறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா மருத்துவர்கள் கருச்சிதைவு அடைந்த 2 வாரத்திற்குள்ள ஆண் பெண் சேர்க்கை அவ்வளவா நடைபெறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அது ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடிய இருக்கும். அவர்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றனால கருச்சிதைவு ஆன நாட்கள்ல இருந்து ஒரு 2 வாரம் இல்லற வாழ்ப்புல இல்லாமல் இருப்பது நல்லது. சோ 2 வாரம் கழித்து நீங்க நார்மலாவே கருவுறுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதனால பிரச்சனையே கிடையாது. பட் பிளட் லாஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேம்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கருச்சிதைவு ஏற்பட்டா திரும்பவும் கருச்சிதைவு ஏற்படுமா அப்படின்னா, முதல் முறை கருச்சிதைவு ஏற்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் 2வது முறை கருச்சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது.
மேபி ஏற்படுவதற்கு ஒரு 10% தான் ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டவங்களுக்கு. 2 கருச்சிதைவுகள் ஏற்பட்டவர்களுக்கு ஒரு 20% வாய்ப்பு இருக்கு. 2, 3 கருச்சிதைவுகள் ஏற்பட்டவங்களுக்கு ஒரு 25. இல்ல எனக்கு தொடர்ந்து நிறைய கருச்சிதைவுகள் ஏற்பட்டதுன்னா 40% அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவரை பார்த்து உரிய முறையில சிகிச்சை எடுத்து, ஏன்னா தாயோட நலமும் முக்கியம், சேயோட நலம் முக்கியம். எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ என்னன்னா முதல் விஷயம், கருச்சிதைவு ஏற்பட்டதுக்குரிய காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸா, சத்துக்கள் குறைபாடா, இல்ல குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியா அப்படிங்கிறத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். அடுத்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகுற வரைக்கும் நம்மளையும் நம்ம சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக்கொண்டு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்து 3வது விஷயம், அடுத்து கருவுற்ற பிறகு உரிய முறையில மருத்துவரை போய் பரிசோதிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணா கருச்சிதைவு ஏற்படும். அது கிடையவே கிடையாது. அல்ட்ராசவுண்ட்ல எந்த கதிர்வீச்சு எதுவுமே கிடையாது. சோ அதனால கருச்சிதைவு ஏற்படாது. மருத்துவர்கள் ஏன்னா சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்குரிய மாத்திரைகளை மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அடுத்த கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கு. அதனால மருத்துவரோட ஆலோசனை இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், காஃபியோட இன்டேக்க குறைச்சுக்கணும். கஃபீன் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இப்ப என்னால முடியலன்னா 1 கப் 2 கப், ஒரு 200 மில்லிகிராமுக்கு மேல இல்லாமல் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். மது பழக்கம், புகைப்பழக்கம், வேற போதை பழக்கம், ஏன்னா இன்றைய கால அவல நிலையில பெண்களுக்கும் இந்த அட்வைஸ் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில பெண்கள் பலரும் இந்த போதை பழக்கம், மது பழக்கம், புகைப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. சோ ஒரு பெண்ணானப்பட்டவர்கள் அடுத்த சமுதாயத்தை நம்ம கொண்டு செல்ல வழிநடத்தக்கூடிய நிலையில இருக்கனால இந்த பழக்கத்தை எல்லாம் முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். சோ அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக 100% 2வது இல்ல அடுத்து வரக்கூடிய கருவளர்ச்சி சீராக இருக்கும். நார்மலா ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க 100% வாய்ப்பு. நன்றி.